வானிலை உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். மிக முக்கியமான ஒரு அறிக்கை அப்படின்னே சொல்லலாம். தென்மேற்கு பருவமழை பல இடங்களில் பார்த்திங்கன்னா தற்போது வீரியம் பெற வேண்டிய சூழல்கள் பார்த்திங்கன்னா இருக்கின்றது. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக தென்மேற்கு பருவமழை சில இடங்களில் பெரு ஆபத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. மிகப்பெரிய ஒரு பேராபத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. அதில் குறிப்பிட்டு சில மாவட்டங்களில் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய மிக அதீத கனமழைக்கான வாய்ப்புகள் இருப்பதாக, சாத்தியக்கூறுகள் இருப்பதாக தகவல்கள் என்பது கிடைக்க பெற்றிருக்கிறது. வடகோடி மாவட்டங்களிலும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை பொழியுடைய தீவிரம் மீண்டும் ஒரு கேப் விட்டு அதிக போகுது. இன்றைக்கே வட மாவட்டங்களில் நல்ல மழை பொழியும். ஒரு இடங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, விழுப்புரம், வடக்கு அப்படின்னு சொல்லிட்டு மழை பொழியும். மழைக்கு பஞ்சம் இல்லை. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா மழை வட மாவட்டங்களுக்கு இருக்குது. நாளைக்கு பார்த்திங்கன்னா எப்படி இருக்க போகுது அப்படின்றது தான் பார்க்கும். நாளைக்கெலாம் வட மாவட்டங்களில் லைட் டு மாட்ரேட்டிவ் ரெயின்ஃபால் தான் பார்த்திங்கன்னா இருக்குது. ஓகேங்களா? இந்த ஒரு சூழ்நிலையிலே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் இடைவிடாத அடைமழை காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். கோயம்புத்தூரை தாண்டிய மிக கனமழை காத்து கொண்டிருக்கிறது. கோயம்புத்தூருக்கே மிக கனமழை இருக்கிறது. ஓகேங்களா? நீலகிரி மாவட்டம் முழுவதுமே மிக அதீத மழை பொழிவுகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. கேரளா முழுவதுமே ஒரு பகுதியை கூட கேரளாவில் மிஸ் ஆக வாய்ப்பில்லைன்னு நினைக்கிறேன். கேரளா முழுவதுமே நல்ல தீவிரத்தன்மையோடு மழை பார்த்திங்கன்னா பொழிவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கேரளா மட்டுமல்ல மழை பொழிவு, தமிழகம், கர்நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு பல மாநிலங்களில் மழை பொழிவுடைய தீவிரம் தாக்கம் அப்படின்றது இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ குறிப்பாக பார்த்திங்கன்னா கர்நாடகா மாநிலத்திற்கும் கேரளா மாநிலத்திற்கும் வரக்கூடிய நாட்களில் ரெட் அலர்ட் அப்படின்றது விடுக்கப்பட்டு இந்த சுற்று மெல்ல மெல்ல மேலே விலக நம்முடைய வட தமிழகத்தில் மழைப்பொழிவின் தாக்கம் அதிகரிக்கும். இந்த வெள்ளிக்கிழமைக்கு பிறகு, இப்போ வரக்கூடிய வெள்ளிக்கிழமைக்கு பிறகு முன்னெச்சரிக்கை எடுக்கக்கூடிய மாவட்டங்களின் பட்டியலில் கர்நாடகா எல்லையோர மாவட்டம், கேரளா எல்லையோர மாவட்டங்கள் இருக்கிறது முன்னெச்சரிக்கை எடுக்கக்கூடிய மாவட்டங்களின் பட்டியலில். ஓகேங்களா? காரணம் ஏன் அப்படின்னா இந்த மாவட்டங்களில் ஒரு தொடர் மழையானது இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது குறைந்த நேரத்தில் அதீத மழைப்பொழிவு, ஒரு 2-3 மணி நேரத்திலேயே 20-30 சென்டிமீட்டர் மழைப்பொழிவுகள் இந்த மாவட்டத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு மிக அதிகமாக பார்த்திங்கன்னா தென்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு சூழ்நிலையில தான் அந்த மாவட்டங்கள்லாம் மிகுந்த முன்னெச்சரிக்கையோடு பார்த்திங்கன்னா நீங்கள் காத்திருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. ஸோ குறிப்பாக அது மட்டும் இல்லாமல் ரெட் அலர்ட் பார்த்திங்கன்னா சில மாவட்டங்களுக்கு விடுக்கப்படலாம் நம்முடைய தமிழகத்தின் சார்பில். குறிப்பாக நீலகிரி, கொடைக்கானல் மலைப்பகுதிகள், தேனி, கன்னியாகுமரி மாவட்டத்தின் இந்த மலைப்பகுதிகள் நிச்சயமாக பார்த்திங்கன்னா ரெட் அலர்ட் விடுக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இன்றைய மதிய வானிலை அறிக்கையாக இருக்குது. வட மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய நிலவரப்படி திருவண்ணாமலைக்கு வடக்கே, குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்முடைய சேலத்திற்கு வடக்கே நல்ல மழை பொழிவுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதே போல் அடுத்து வரக்கூடிய வாரத்தில் நல்ல தொடர் மழை பொழிவுகள் பார்த்திங்கன்னா இருக்குது. அதனால் மழையை பற்றி தேவையில்லாத அச்சம் உங்களுக்கு தேவையில்லை. கண்டிப்பாக டெஃபினெட்லி பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ் ஹெவி டு வெரி ஹெவி ரெயின் பிசிஎஃபாக இருக்கணும். அடுத்த 10 நாட்களுக்கு வெஸ்டர்ன் காட்ஸ்க்கு மட்டும் தொடர் மழை பொழிவுகள் பார்த்திங்கன்னா இருக்கும் மாதிரி தெரியுது. தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹீட்டாக இருக்கிற மாதிரி ஒரு பாசிபிளே கிடையாது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா மேலே பார்த்திங்கன்னா மும்பை கூட வேண்டாம், குஜராத்திலேருந்து எடுத்துக்கிட்டிங்கனாலே கூட சூரத்துலேருந்து எங்கள் திருவனந்தபுரம் வரைக்கும் இருக்குது. ஸோ நான் அடுத்தடுத்த ரிப்போர்ட்டில் சொல்கிறேன். தேங்க்யூ.